ஆயிடுச்சு. விருந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? மாமா, சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு மாமா. தாய் மாமனுக்கு கொடுக்குற விருந்துனா சும்மாவா? சரிம்மா அன்னைக்கிளி, சமையல் பண்ணுறவங்கள கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக பண்ண சொல்லு. ஒரு 1:30 கிலோ சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துடணும். சரியாம்மா? மாமா, அதெல்லாம் சாப்பாடு அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது, மட்டன் கிரேவி ரெடியாக இருக்குது. அதே போல் சிக்கன் 65ம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரசம் வச்சு வெள்ளை சாதம் மட்டும் ரெடி பண்ணணும். அவ்வளோதான் மாமா. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னா நம்ம சாப்பாடை கொடுத்துடலாம். என்ன அன்னைக்கிளி, ஸ்வீட் எதுவும் பண்ணலையா? ஐயோ மாமா, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பிரெட் அல்வா ரெடியாக இருக்கு மாமா. நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு மாமா. நான் கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா நெய் வாசத்தோட நல்லா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாண்டியண்ணே. நல்லா இருக்கு மாமா பிரெட் அல்வா. ஆமாம், ஸ்வீட்டுக்கு இது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது செய்ய சொல்லட்டுமா? போதும் அன்னைக்கிளி, இந்த ஸ்வீட்டே போதும். ரொம்ப ஸ்வீட் வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. நேற்று வாங்கின லட்டு வேறு அப்படியே இருக்குது. அதையும் எல்லாருக்கும் சாப்பாட்டில் வச்சு விட்றலாம். சரிம்மா, சாப்பாடு எல்லாம் ரெடியாகவும் சொல்லு. எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துடலாம். என்னம்மா? சரிங்க மாமா. அன்னைக்கிளி, எங்கம்மா உன் ஃப்ரெண்டுக்கு யாருமே ஆளை காணோம்? வர சொன்னையா இல்லையாம்மா? மாமா, நீங்கள் தான் நேற்றே அவளை கூப்பிட சொல்லிட்டீங்கள. அதனால் நேற்று நைட்டே நான் ஃபோன் போட்டு அவளை வர சொல்லிட்டேன். வாங்கடி, விருந்து சாப்பாடு ரெடி ஆகுது, உங்களுக்கும் சேர்த்து தாண்டி விருந்து சாப்பாடை ரெடி பண்ணுறோம், வந்துருங்கடின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொன்னாலுங்க, இன்னும் ஆளை காணோம். சரி, வந்துருவாளுங்க மாமா. சரிம்மா சரிம்மா, வர்றாங்களான்னு பாரு. இல்லைன்னா இன்னொரு தடவை கூட ஃபோன் போடுமா. சரியாம்மா? சரிங்க மாமா. அன்னைக்கிலேக்கா வாமா வனசா. இப்போ தான் மாமா உங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பிள்ளைகளை ஆளாக்கானோம், நீ சொன்னையா சொல்லலையா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் நீ ஏன் வந்துட்ட? என்ன வனசா, நீ மட்டும் வந்திருக்கிற, சின்ன பொண்ணும் வினோவும் வரலையா? ஏக்கா, இந்த என் கூட தான் வந்தாங்க. அதுக்குள்ளேயும் யாரோ என்னமோ கேட்குறாங்கன்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்கக்கா. இந்த இப்போ வந்துடுவாங்கக்கா. அப்படியாம்மா வனசா, சரி வரும்போது வரட்டும். சரி வாமா, வீட்டுக்கு பின்னாடியே சமையல்காரவங்க சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் அதை பார்க்கலாம். வாமா போகலாம். சரிக்கா. மாமா, அந்த இலையெல்லாம் கட் பண்ணி வைங்க மாமா சாப்பிட்றதுக்கு. சரி அன்னைக்கிளி, கட் பண்ணி வச்சிடுறேன். அது சரி, இலை எங்கே இருக்குது? மாமா, அடுப்படியில் தான் மாமா இருக்குது. சரிம்மா, எடுத்து கட் பண்ணி வச்சிடுறேன். பெரியம்மா, நேற்று என்ன பெரியம்மா, ஆனந்தியா லேசாக வம்பளுத்து அவளை என்ன ஏதுன்னு ஒரு கை பார்க்கணும்னு சொன்னால் ஒன்றும் செய்யாமல் இப்படி விட்டுட்டியே பெரியம்மா. அடி இவ ஒருத்தி, உங்கள் அம்மா தான் அப்படியே பதறாளே. ஏக்கா, நல்ல நாளும் பொழுது நீ எதுவும் பேசாதக்கா செய்யாதக்கா அப்படியா இப்படியான்னு என் வாயை மூட வச்சுட்டா. இல்லைன்னா நேற்றே அவளை ஒரு கை பார்த்துருப்பேன், பார்த்துக்கோ. பெரியம்மா, அவளை சும்மா விடக்கூடாது பெரியம்மா. அவள் ஊருக்கு போகவங்களையும் அவளை ஒரு கை பார்க்கணும் பெரியம்மா. இப்போ என்ன, அவள் இந்த வீட்டில் தானே இருக்கா, அவளை இன்னைக்கு பார்த்துக்குவோம். பெரியம்மா, இந்த அம்மா வருது பாருங்க. என்ன பங்கஜம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே? இருக்காதாக்கா, என் பேத்தியாவும் என் பேரனும் அந்த ஸ்டேஜில் நின்று போட்டோ எடுக்கும் போது அவங்களோட ஜோடி பொருத்தம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுக்கா. வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க, ஜோடி பொருத்தம்னா இப்படி இல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. பங்கஜம், அதான் நேற்றே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நம்ம பேத்தியா தீபாவை எப்படியாவது விக்கிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்கு நீ எப்படியாவது தங்கராசிட்ட பேசி முடிவிடுமா. அம்மா, ஆமாம்மா, என் மகன் தீபா மேலே உசிரியே வச்சிருக்காம்மா. எப்படியாவது அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா. அடி நேரம் பார்த்து உங்கள் அண்ணிட்ட என்ன ஏதுன்னு நான் பேசி முடிச்சிடுறேம்மா. நீ எதுக்கு கவலைப்படுற? சரிங்கம்மா, நான் உங்களை நம்பி தான் இருக்கேன். என்ன மதினி, என்னத்தை யார்கிட்ட பேசி முடிக்க போகிறீங்க? என்னத்தை பேச போகிறீங்க? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏக்கா, இவளுக்கு எப்போ வந்தாளுன்னு தெரியலையாக்கா. அடி நீ ஒருத்தி தொடநடங்கி, எதுக்குடி அவளுகளுக்கெல்லாம் பயப்படுற? இப்பயே அவளுகிட்ட கட்டன் ரைட்டாக பேசி எடுத்துரு பார்த்துக்கோ. என் பேரனுக்கு தான் என் பேத்தியாவை கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன். அப்படியே நீ உண்மையை போட்டு உடச்சிரு. இப்பயே நீ விட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த உன் தலையில் இவ்வளோ மிளகா அரைச்சிட்டு பொண்ணை கொத்திட்டு போயிடுவாளுங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன் பங்கஜம், பார்த்து பேசி இப்பயே முடிவெடுத்துரு. சரிக்கா சரிக்கா, இப்போ பாரு அவளுகிட்ட எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாரு. மதினி, நேற்று என் பேரனும் என் பேத்தியாவும் ஸ்டேஜில் நின்று போட்டோ எடுக்கும் போது ஊர் ஜனமே பார்த்து ஜோடி பொருத்தம்னா இப்படி இல்லை இருக்கணும்.
இப்படிலாம் ஜோடி பொருத்தம் எங்கேயும் அமையாது அப்படியே இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டுமா மதனி, ஒரு சிலர் என்கிட்ட வந்து இவர் 2 பேர்த்துக்கு நல்ல ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, இவர் 2 பேர்த்துக்குமே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கச்சோ அப்படின்னு சொல்லிட்டும் போனாங்க. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்த மதனி. என்ன மதனி நீங்கள் பேசுகிறீங்க? என் பேரனும் என் பேத்தியாவும் ஸ்டேஜில் ஏறி நின்று போட்டோ எடுக்கும் போத ஊர் ஜனமே பார்த்து இம்புட்டு அருமையான பொருத்தமுள்ள ஜோடியை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. இவளை பார்த்தா சீதைக்கேத்த ராமன் போல இருக்கான் அந்த பையன், நல்ல ஜோடி பொருத்தமாக இருக்குது, இவர் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா வாழ்வாங்க, நல்ல ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் வந்த ஆளுகள்லாம் பேசுனாங்க. மனசா, யாரோ சண்டை போடுறது போல சவுண்டு கேட்குதுமா, யாருன்னு தெரியலையே. நம்ம வீட்டுக்குள்ளே தான் சண்டை போடுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே. வா மனசா, என்னன்னு போய் பார்ப்போம். சரி வா அன்னைக்கிளி அக்கா, போய் பார்த்துடலாம். அன்னைக்கிளி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க, வா. உங்கள் அண்ணே 11 பவனில் நகை போட்டா பெரிய இவனு நினப்பா? உங்கள் அண்ணனுக்கு ஈக்குவலாக என் மகளும் 9 பவனுக்கு நகை செஞ்சு போட்டிருக்கா, அவள் ஒன்றும் சும்மா இல்லையே. என் பேரனுக்கு என் பேத்தியாவை முடிச்சு வைக்கணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? வந்தம்மா, சீசனத்தையே செஞ்சம்மா, விருந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் பேரனுக்கு என் பேத்தியாவை நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இவங்க தலையிடுறாங்க. அதை சொல்கிறதுக்கு இவங்க யார்? என் பேத்தியால் என் பேரனுக்கு முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? அன்னைக்கிளி, என்னது உங்கள் பேரனுக்கு தான் தீபாவை கட்டணுமா? அது எப்படி முடியும்? தீபா அருணோட முறை பொண்ணு. முறை பண்ண கட்டுறதுக்கு என் பேரனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல தான் என் மகனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவன் மாமா மகளை கட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பேசுகிறது? எங்கள் அண்ணன் பொண்ணை தரேன்னு சொன்னால் நான் தீபாவை என் வீட்டு மருமகளை நான் கட்டிட்டு போவேன். உங்ககிட்ட அனுமதி கேட்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏ மல்லிகா, வாயை மூடு. என்ன நீ பேசுகிற? நேற்று நாங்கள் செஞ்ச சீரில் எந்த சீர் சனத்தையும் நாங்கள் குறையா செஞ்சோம்? எல்லாம் நல்லபடியாக என் மருமகளுக்கு நாங்கள் செஞ்சுருக்குறோம். தாய் மாமா மகளை கட்டுறதுல என் மகனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குது? அக்கா, என்னக்கா பேசுகிறீங்க நீங்கள்? பழங்காலத்து கிளவி போல பேசிக்கிட்டு இருக்கீங்க. காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு தெரியுமா? ஏன் தீபாவுக்கு கூட என் மகன் விக்கியத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். இதில் யாரும் தலையிட முடியாது, கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு பேசவும் முடியாது, பார்த்துக்குங்க. நீயும் பேசாமல் நிற்கிற, உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணியும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா? அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. இந்த பாரு அன்னைக்கிளி, உன்கிட்டையும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உன் அண்ணன் மகளுக்கு உன் மகளை கொடுக்கணும்னு நீ மனசில் என்ன வச்சுருந்தேன்னா அதை அப்படியே அடியோடு அழிச்சிரு, பார்த்துக்கோ. அது என்றைக்குமே நடக்காது. ஏன் மதனி நடக்காது? என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? என் பிள்ளை வாய் பேசாத பிள்ளைய மிரட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். நான் எதுக்கு மதனி உங்கள் மகளை மிரட்ட போகிறேன்? உங்கள் மகக்கிட்ட இப்படி ஒரு எண்ணம் வச்சுருந்தேன்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறேன், அவ்வளவுதான். அம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கம்மா. ஏன் அன்னைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிற? உங்கள் மாமியாரும் உங்கள் நாத்தனாரும் எவ்வளவு நாளும் பேசுவாங்க, அதை கேட்டுட்டு நாங்கள் வாய் முடிவிட்டு சும்மா இருக்கணுமோ? அண்ணி, அப்படிலாம் நான் சொல்லல அண்ணி. அண்ணி, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அண்ணி. அன்னைக்கிளி, தீபா என்னைக்கு பிறந்தாலோ அன்னையிலேருந்து அருணுக்கும் தீபாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி எடுத்து முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் போத இவங்க என்னமோ புதுசாக ஒரு கணக்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நீ கேட்டுக்கிட்டு பேசாமல் நிற்கிற. உன் மனசில் இப்போ நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கிட்டியா? சொல்லுடி அன்னைக்கிளி, அதுதான் உன் அண்ணி கேட்குறாள்ல, சொல்லு. வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஒன்றும் கதையாகாது. என்ன ஏதுன்னு உன் மனசில் இருக்கிறத சொல்லு. அம்மா, நீயும் மாமா. அம்மா, தீபாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசாம்மா. அவள் இன்னும் படிக்கணும்மா. அவள் படித்து முடிச்சு அவள் எதிர்காலத்தில் ஒரு வேலை வெட்டிக்கு போய் அதுக்கப்புறம் தாம்மா அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு பார்க்கணும்மா. அதுக்குள்ளேயும் ஏம்மா இப்பயே இப்படி பேசுகிறீங்கம்மா? எம்மா, அவள் காதில் கேட்டால் அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்மா. அன்னைக்கிளி, என் மருமகளை ஒன்றும் நான் படிக்க வேணான்னு சொல்லலை, இப்பயே என் மகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுன்னு நான் சொல்லலை. சரியா அன்னைக்கிளி? நான் பேசுகிறத நல்லா கவனிச்சு கேளு. ஓ மகளை என் மகனுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா? அதான் மட்டும் நீ சொல்லு. அண்ணி, அண்ணி, அது வந்து அத்தை, உங்கள் மக வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டா. எப்படி பேசுவா? அவள் மாமியாரையும் நாத்தனாரையும் ஏற்று எப்படி பேசுவா? என்னதான் இருந்தாலும் அவளுக்கு இந்த குடும்பம் தான் வேணும்னு நினைப்பா. நம்மளாம் அவளுக்கு யாரோ எவரான் தான் நினைப்பா. வாங்கத்தை, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இதுக்கு மேலே இங்கேருந்து அவமானப்பட முடியும், என்னால் முடியாது.
அண்ணி, ஏன் அண்ணி இப்படியெல்லாம் பேசுறீங்க? அண்ணி, நானும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன். இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க எனக்கு. என்னம்மா மல்லிகா? அண்ணி, என் பையன் விக்னேஷ்க்கு நம்ம தீபாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த பாரு மல்லிகா, உன் மயனுக்கு போய் என் மருமகளை கல்யாணம் பண்ணித்தானே இப்படி வாய் கூசாம கேட்குற? நாளைக்கே உங்கள் பேச்சை சப்போஸ் அன்னைக்கிளி கேட்டுட்டு என் மகனுக்கு அன்னைக்கிளி என் மகளை நான் கட்டித்தர முடியாதுன்னு ஒரு வார்த்தை அவள் சொன்னாலும் கூட அந்த சொல்ல கூட நான் தூக்கி எறிஞ்சிட்டு என் மருமகளை தூக்கிட்டு போய் கட்டுறா தாலியான்னு என் மகனை சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் மகனுக்கு உறுத்து இருக்கு, உரிமையும் இருக்குது. பார்த்துக்கோ, அதை நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன மல்லிகா, வாய் ரொம்ப ஓவரா போகுது. என் பேத்தியால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவியோ? நீ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணதாட்டிக்கு நாங்கள் சும்மா இருந்துருவோன்னு பார்க்குறியா? எங்கே வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மதினி, என் மருமக அப்படி என்னத்தை தப்பா பேசிட்டா? எல்லாம் சரியாக தான் பேசினா. அம்மா பேசாம இருங்கம்மா. அண்ணி பேசாம இருங்க அண்ணி, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன அன்னைக்கிலே உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணியும் பேச விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறியா? என் பேரன் விக்கிக்கும் என் பேத்தியா தீபாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் நடக்கும். இதை மீறி யாராலையும் எதையும் நடத்த முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க, சரியா? அத்தை வாங்கத்த, வீட்டுக்கு கிளம்பலாம். இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. உங்கள் மகளும் நம்மளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. விருந்து சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். பேரனையும் கூப்பிடு, மயனையும் கூப்பிடு. வா, எங்கே உங்கள் மாமாவை அவரையும் கூப்பிடு. இப்பயே கிளம்பலாம். அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. அன்னைக்கிளி, நான் உன்னை ஒன்றும் தப்பாக சொல்லலம்மா. உன் சூழ்நிலை அப்படிம்மா. நீ எங்கிட்ட யாருக்குன்னு பேசுவ. உன்னை நான் புரிஞ்சுக்கிறேம்மா. உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. எல்லாம் எங்கள் தலையெழுத்து. இப்படி வரணும், இப்படி அவமானப்படணுங்கிறது எங்கள் தலையெழுத்து. அன்னைக்கிளி, எங்களை தடுக்காதம்மா. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்மா. அன்னைக்கிளி, உன் மக விசேஷத்துக்கு வந்து தாய்மாமன் சீர் செய்ய வந்த எங்களுக்கு நல்லபடியாக குடும்பமாக சேர்ந்து நல்ல மரியாதையும் மதிப்பும் கொடுத்துட்டீங்கம்மா. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அன்னைக்கிளி. அண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ணி. நடந்தது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அண்ணி. அண்ணி மாமா வரவும் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அண்ணி. அண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ணி. ஏக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டாளுதாக்கா. ஏக்கா கோச்சிட்டு போகிறாளுதாக்கா. ஏக்கா என் பேத்தியால் அவள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போகணும்னு நினச்சாளுங்களே. அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். போனால் போகட்டும், இவளுகளை எதுக்கு நான் இருக்க சொல்லணும்? ஆமாம் பங்கஜம், அவளுக்கு கிளம்புனதாவே இருக்கட்டும். நீ எதுவும் வாயை திறந்து இருங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாத. எங்கே ஓ மகனையும் ஆளாக்கானோ, இவளுக்கு போகும் தட்டிக்கு அவன் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் நீங்களும் நினைக்கிறீங்க. நானும் அதை தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். அத்தை இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாத. வாங்கத்த போவோம். சரிம்மா வாமா போகலாம். மனசா நீ போய் மாமா எங்கே இருக்காருன்னு பார்த்து உடனே கூட்டு வாமா. சரி அன்னைக்கிக்கா. ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்மளோட ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முத்துங்கிறவங்க நம்மளோட கதையை பார்த்துட்டு கதை சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் டெய்ஸிங்கிறவங்களும் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் துளசிமணி சக்திவேல் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா ரமேஷ் அப்படிங்கிறவங்களும் ஹாய் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு ஹாய்ங்க. அப்புறம் நபிகாங்கிறவங்களும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உடம்பு பார்த்துக்குங்க, ஸ்டோரி சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் நம்மளோட ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி எங்கள் அண்ணியும் எங்கள் நாத்தனாரும் வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும் பேசணும்னு வந்திருக்காங்க. அதை அவங்களே சொல்லுவாங்க, என்னன்னு கேட்போம். அண்ணி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அண்ணி. வீடியோ பார்க்கும் உறவுகளே, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நானே எங்கள் வீட்டில் எவ்வளவோ பேசிட்டேன், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். என் மகன் அருணுக்கு தீபாவை கல்யாணம் முடித்து என் வீட்டு மருமகளாக தீபாவை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. என் வீட்டுக்கு தீபா மருமகளாக வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் பதிலை சொல்லுங்கள். வீடியோ பார்க்கும் சொந்தங்களே, தீபாவை என் மகன் விக்கிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு தீபாவை என் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன போலயேவும் நீங்களும் தீபா என் வீட்டு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் விருப்பங்களை சொல்லுங்கள். வீடியோ பார்க்கும் சொந்தங்களே,
இவங்க 2 பேரில் யாருக்கு பொண்ணை கொடுக்குறதுனே எனக்கே தெரியல. 2 பேர் குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம்தான். யாருக்கு பொண்ணை கொடுக்குறதுனே எனக்கே தெரியல. நானே இப்போ கண்ணை பிதுங்கி போய் நிற்கிறேன். நீங்கள் தான் அதுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கணும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.